இன்னைக்கு நம்ம திருமாவளவனையும் நம்ம எடப்பாடி அவர்களையும் இந்த தேர்தல் பரப்புரை பிரச்சாரத்துல ஒரு வைரல் ஸ்பீச் எல்லாம் நிறைய பேசியிருக்காங்க. அதை பத்தி தான் பார்க்க போறோம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா திருமாவளவன் ஏன் ஸ்டாலினை ஒரு விடாப்பிடியா ஒரு உடும்பு பிடியா பிடிச்சிருக்க அப்படின்னு சொல்லி அதுக்கு விளக்கம் கொடுத்துருக்காரு. அதாவது ஸ்டாலினோட கட்சியில, அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்துல கொள்கை இருக்கு, கோட்பாடு இருக்கு, எல்லாம் நாணயம் இருக்கு, அப்படி இப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனாலதான் அவரை விட்டு போக மனசு இல்லையா. இந்த டிவிகே கட்சியெல்லாம் 30 சீட்டு தரேன்னு சொன்னாங்களாம். ஏடிஎம்கேல நிறைய சீட்டு தரேன்னாங்களாம். ஏன் இவ்வளவு சீட்டெல்லாம் விட்டுட்டு ஏன் நான் ஸ்டாலின் காலிலேயே கிடக்குறேன்? உங்களுக்கு யாருக்காவது ஏதாவது புரியுதா? நான் அவங்களாம் நிறைய சீட்டு கொடுக்குறாங்கன்னா என் கட்சிக்காரங்களுக்கு நிறைய சீட்டு கொடுக்கலாம். ஆனா எனக்கு டிஎம்கே 8 சீட்டு தான் கொடுத்தாங்க. அவங்க கொடுக்குற அதிக சீட்டை விட்டுட்டு ஏன் நான் ஸ்டாலின் குறைவா கொடுக்குற ஸ்டாலின்ட்டே இருக்கிறேன் அப்படின்னா, அவர்கிட்ட கொள்கை இருக்கு, கோட்பாடு இருக்கு, அதனாலதான் நம்ம இந்த கட்சியில இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் ஒண்ணு கேட்கிறேன் திருமாவளவன்ட்ட, திராவிட முன்னேற்ற கழகத்துல உள்ள நேரு ஏன் திருமாவளவனுக்கு தெரியல? ஊழல் மிகுந்தவாதி நேருவை பத்தி ஏன் தெரியல? மகளிரெல்லாம் அப்பப்போக்கு தப்பா பேசின அந்த பொன்முடியை பத்தி ஏன் தெரியல? திராவிட முன்னேற்ற கழகத்துல இந்த தேர்தல் பரப்புரை பிரச்சாரதா இருக்கட்டும் சரி, டிஎம்கே பத்தி பேசுற அந்த பேச்சாளர் ஒருத்தர் சிவாஜின்னு ஒருத்தர் கண்ணாமுன்னான்னு பேட் வேர்ட்ஸை யூஸ் பண்ணி பயங்கரமா பேசிட்டு இருக்காரு. அவரை பத்தி ஏன் தெரியல? நம்ம 5 ரூபா பாலாஜி, செந்தில் பாலாஜியை பத்தி ஏன் தெரியல? இதுதான் திருமாவளவனுடைய கொள்கை, இதுதான் திருமாவளவனோட கோட்பாடா? திராவிட முன்னேற்ற கழகம் முழுவதுமாக ஒரு ஊழல் மிகுந்த ஒரு வடிவமைக்கப்பட்ட, ஊழல் மிகுந்த வாதிகளால் வடிவமைக்கப்பட்ட ஒரு கோட்டையால திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கு. இதுல என்ன கொள்கை இருக்கு? இதுல என்ன கோட்பாடு இருக்கு? புதுசா மாற்றம் வேணும், மாற்றம் வேணும்னு சொல்லி தமிழ்நாடு மக்கள்லாம் அல்லோலப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. யாராச்சும் ஒருத்த புதுசா நாட்டு மக்களுக்கு ஏதாச்சும் செய்ய மாட்டானான்னு சொல்லிட்டு ஒரு எதிர்பார்த்து காத்திருக்கிறாங்க. அப்படி புதுசா வரவங்களுக்கு கை காலை கொடுத்து தூக்கி விட்டு நீங்களும் தான் நிறைய சீட்டு தராங்கிறாங்களே, அப்போ உங்க ஆள்களுக்கும் இது நாள் வரை வாழ்க்கையிலே யாருக்கும் கொடுக்க முடியாத ஒரு இதெல்லாம் நீங்க கொடுக்கலாமே. நீங்க இந்த கட்சியில இருக்கிற நீங்க உங்களுக்கு என்ன கொள்கை, என்ன கோட்பாடு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களோ, வேற கட்சிக்கு போனாலும் அதே கொள்கை அதே கோட்பாடுல தானே நீங்க இருக்க போறீங்க. அப்ப உங்களை விரும்புறவங்க எல்லாமே உங்களுக்கு தானே ஓட்ட போட போறாங்க. அப்ப வலுவான கட்சி ஒண்ணு புதுசா வரும்போது நீங்க போய் சேரும் போது அது இன்னும் பலமாகுமே. அதெல்லாம் ஏன் நீங்க சிந்திச்சு பார்க்க மாட்டீங்க அப்படின்னு தான் திருமாவளவனுக்கு என்னோட கடுமையான கேள்வியை முன்வைக்கிறேன். அதே மாதிரி எடப்பாடி அவர்கள் பாத்தீங்கன்னா நிறைய பேசிட்டு இருக்காரு தேர்தல் பரப்புரை பிரச்சாரத்துல. அந்த வகையில பாத்தீங்கன்னா ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்பீச் ஒண்ணு கொடுத்திருக்காரு. என்ன ஸ்பீச் கொடுத்திருக்காருன்னா, இளைஞர்களை கவர் பண்றதுக்கு என்னதான்னு யோசிச்சு பார்த்துட்டு போல இருக்கு. திடீர்னு ஏதாப்பா எல்லாருக்கும் கொரோனா டயத்துல நான் தான் பாஸ் போட்டேன், நீங்க என்ன மறந்துடாதீங்க, கொரோனா டயத்துல நான் தான் இளைஞர்களுக்கு பாஸ் போட்டேன், எல்லாரையும் பாஸ் பண்ண வச்சது நான் தான், கல்விக்கு வளர்ச்சி கொடுத்தது நான் தான் அப்படின்னு கொரோனா டயத்துல பாஸ் போட்டது கல்வி வளர்ச்சியா இவர் பாக்குறாராம் எடப்பாடி அவர்கள். எடப்பாடி அவர்களை நான் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஈக்குவலா அவரை நான் ஒன்னும் அடிமட்டமா பேசல. அவரு வாக்கு சேகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தவறான கருத்துக்களை ஒரு முன்வைக்கிறாரு. ஏன்னா கொரோனா டயத்துல பாஸ் போட்டிருக்காரு, அதை நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. அதுக்காக கல்விய வளர்ச்சியா அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போனேன், இந்த கொரோனா பாஸ் போட்டதுனால கல்வியை அடுத்த கட்ட இடத்துக்கு கொண்டு போனேன் அப்படின்னு பேசுறது எடப்பாடி அவர்கள் பேசுறது ரொம்ப தவறான ஒரு இது. அதே சமயத்துல ஸ்டாலின் என்னென்னலாம் பண்ணிருக்காரு அப்படிங்கிறத விட இவர் என்னென்ன பண்ணினாரு அப்படின்னு பேசுனது அது பாராட்டக்கூடியது. ஆனா ஒரு சில விஷயங்கள்ல தன்னிலை மறந்து எடப்பாடி அவர்களும் பேசுறாருங்கிறது தான் என்னுடைய இதா இருக்கு. அதே மாதிரி மதுரை மாவட்டம் என்னுடைய கோட்டை. மதுரை மாவட்டத்துல நான் வீடு வாடகைக்கு பார்த்துட்டேன், அங்கதான் குடி போறேன். அங்க உள்ள மக்கள் எல்லாம் இனிமே என்னுடைய மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு புதுசா ஒருத்தர் முளைச்சி பேசிட்டு இருக்காரு. அதுதான் நம்ம அரண்மனை காவலர் சுந்தர்சி அவர்கள். சுந்தர்சி அவர் என்ன திடீர்னு போயிட்டு என்ன எதனால ஏடிஎம்கேல நிக்கிறாங்க, ஒய்ஃபு வேற கட்சி, இவங்க வேற கட்சி, திடீர்னு போயிட்டு சுந்தர்சி அவர்கள் நானும் எலெக்ஷன்ல நிக்கிறேன், எனக்கு எல்லாம் ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு அவர் பாட்டுல அந்த அரண்மனை 4 5 எடுத்திருந்தாரா, 7 8ன்னு எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். எதுக்கு திடீர்னு மதுரை மாவட்டத்துல நானும் மதுரைக்காரன் தாண்டான்னு சொல்லிட்டு இந்த விஷால் சொல்ற மாதிரி நானும் மதுரைக்காரன் தாண்டான்னு சொல்லிட்டு திடீர்னு என்ன ஓட்டு சேகரிச்சிருக்காரு இந்த வெயில் நேரத்துல.
எப்படி அவரெல்லாம் அனுபவம் இல்லாத ஆளு எப்படி வந்து இந்த நாட்டு மக்களுக்கு செய்ய போறாரு என்னன்னு தெரியல. அவர் திரைப்படத்துறையில மக்களுக்கு நல்லது செய்யற மாதிரி காட்சிகளை கொண்டு வந்தாருன்னா ஓகே, நேர்ல எப்படி அதெல்லாம் சாத்தியப்படும் என்னன்னு தெரியல. ஆனானப்பட்ட விஜயே, இவ்வளவு செல்வாக்கு உள்ள விஜயே அவராலையும் முட்டி மோதி பாக்குறாரு. இந்த இந்த எலெக்ஷன்ல ஏதாச்சும் வந்துட முடியுமா அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. சுந்தர் சி எல்லாம் எதுக்கு அடுத்தவங்களோட பணத்தை விரயம் பண்றதுக்காக வராரா இல்ல என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அதனால வந்து அரசியல் அனுபவம் உள்ளவங்க வந்து வரலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி புதுசா கட்சிகள் புதுசு நபர்கள் வரலாம். அவங்க வந்து ஒரு கமல் மாதிரி பின்வாங்கிட்டு போயிடாம, ரஜினி மாதிரி ஒரு பின்வாங்கிட்டு போயிடாம ஒரு நிலையான ஒரு ஸ்ட்ராங்கா இருந்து வந்து நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிறது தான் நான் வேண்டிக்கிறேன். ஓகே மக்களே, இந்த தேர்தல் பரப்புரை பிரச்சாரத்துல வந்து சுந்தர் சி அவர்களும் சொன்னதும் சரி, எடப்பாடி அவர்கள் சொன்னதும் சரி, திருமாவளவன் அவர்கள் பேசுனது சரி, நான் சொல்லியிருந்தேன். இதெல்லாம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மீண்டும் மறுபடியும் மறுவீடியில் சந்திக்கும் வரை நான் உங்கள் ராஜ்குமார். இது பழைய ரோட்டு புது ட்ரெண்ட்.